ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். த டிஜிட்ஸ் ஆஃப் அ 2 டிஜிட் நம்பர் டிஃபர் பை 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்குது. ஓகேவா? அதில் உள்ள டிஜிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 6க்கு வந்து லெட் த 2 டிஜிட்ஸ் பி எக்ஸ் கமா ஒய் அப்படின்ற மாதிரி ஒரு 2 டிஜிட் நம்பரோட டிஜிட்டை நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். அது எப்படி டிஃபர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 3ஆல் டிஃபர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த டிஜிட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச்ட். ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்றத நம்ம ஒய் எக்ஸ் அப்படின்ற மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிசல்ட்டிங் நம்பர் இஸ் ஆடட் டு த ஒரிஜினல் நம்பர் வி கெட் 143ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இது அப்படியே வச்சு இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா மீனிங் மாறிடும். நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா, இப்போ வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்குது அப்படின்னா இதோட பிளேஸ் வேல்யூ நமக்கு 1/10. கரெக்டாக? இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 10x + y இந்த மாதிரி தானே வரும். இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? இதையே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா என்ன ஆகும்? yx அப்படின்றது அப்போ வந்து 10y + x இந்த மாதிரி தான் நீங்கள் 2 நம்பர்ஸ் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 46 இருக்குது அப்படின்னா இதை வந்து xy அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ 6 4 என்ன வந்துடும்? 24. இந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடாது, இது ராங். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து xy அப்படின்றத நீங்கள் 10x + y அப்படின்னு எடுத்துக்கணும். இதையே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் இன்டர்சேஞ்ச் நமக்கு என்ன வரும்? 10y + xன்னு வரும். ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இஃப் த டிஜிட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச்ட், அந்த ரிசல்ட்டிங் நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னே நமக்கு ஒரு ரிசல்ட்டிங் நம்பர் வரும் இல்லையா? அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? 143க்கு ஈக்குவலாக இருக்கான். ஸோ இது இனிஷியலாக இருந்த நம்பர், இது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்த நம்பர், இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வருதான்? 143 வருதான். இப்போ ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் போத் த நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸ் ஒய்ன்னு கன்சிடர் பண்ணோம்ல, அந்த நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம இப்போ இதை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஒய் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போது 11x + 11y = 143 வரும். இந்த இடத்துல நீங்கள் 11 காமனாக எடுத்துட்டிங்கன்னா x + y = 143 வரும். இப்போ இந்த 11 வந்து ஆப்போசிட்டில் கொண்டு போயிருங்க. 143/11 வந்துடும். 11 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் வரும்? 13 11s வரும். ஓகேவா? அப்போ x + y = 13 வரும். இது வந்து நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சால்விங் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குது? x - y = 3 இருக்குது. அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து x + y = 13 இருக்குது. இதை நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். x + x 2x வந்துடும். இந்த இடத்துல வந்து 16 வரும். ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2. ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். ஸோ x = 16/2 வரும். x = 8 வரும். இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சுனாலே போதும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ஸ்டிடியூட் x = 8 இன் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 2 நமக்கு என்னது? x + y = 13. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 8ன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? அப்போது y = 13 - 8 போட்டிங்கன்னா என்ன வரும்? y = 5 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 8, ஒய்யோட வேல்யூ வந்து 5. ஸோ இதுதான் ஆன்சர். ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் எடுக்கிறத கரெக்டாக எடுக்கணும். நீங்கள் வந்து XY அப்படின்ற மாதிரி ப்ராடக்ட் ஃபார்மேட்டில் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி
ஒரு 2 டிஜிட் நம்பர்னால் அதோட ப்ளேஸ் வேல்யூ வச்சு நீங்கள் எடுக்கணும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். ட்ரா த கிராஃப் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். கொடுத்துருக்குற ஈக்குவேஷன்ஸ்க்கு நீங்கள் கிராஃப் ட்ரா பண்ணணும் அண்ட் ஐடென்டிஃபை தேர் ஸ்லோப்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட். ஸ்லோப்ஸும் ஒய் இன்டர்செப்ட்ஸும் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம பண்ணலாம். இப்போது ஒரு லீனியர் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மேட் நான் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன், y is equal to ax plus bன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஏன்றது ஸ்லோப் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம், பீன்றது என்னது y இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக? அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஏ, அதாவது ஸ்லோப் வந்து என்னது -3, இந்த சிம்பிளோட சேர்த்து எடுக்கணும். y இன்டர்செப்ட் வந்து என்னது 4. ஓகேவா? அதுதான் நமக்கு பி. ஸோ y இன்டர்செப்ட் வந்து 4. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to -3x + 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 பாயிண்ட்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ x வந்து 0 இருந்துச்சுன்னா y என்னதான் இருக்கும், இங்கே 0 போட்டுருவீங்க, கம்ப்ளீட்டாக அந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ 4 மட்டும் இருக்கும். x வந்து 1 இருந்துச்சுன்னா y என்னதான் இருக்கும், இங்கே வந்து நமக்கு 1 போட்டுருவீங்க. அப்போ இங்கே வந்து -3 வரும். -3 + 4 வரப்போ என்ன வரும், 1 வரும். கரெக்டாக? ஸோ எக்ஸ் 1 இருந்துச்சுன்னா ஒய்யும் 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். எக்ஸ் வந்து -1 இருந்துச்சுன்னா என்ன வரும், மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிரும். கரெக்டாக? அப்போ வந்து +3 வந்துடும். -3 × -1 அப்படின்னு இருக்கிறப்போ நமக்கு +3 வந்துடும். +3 + 4 வர்றப்போ ஒய் வந்து 7 வந்துடும். இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸே நான் வந்து பிளாட் பண்ணிக்கிறேன். இப்போ பிளாட் பண்ணுவோம். 0,4 அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு வரும். 1,1 அப்படின்றது இந்த இடத்துல வரும். -1,7 அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் வந்து லைனை வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த டாட்ஸை வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு y is equal to -a + b ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து கீழே இறங்கும். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வேர் தீஸ் லைன்ஸ் கட் த ஒய் ஆக்சிஸ். இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து ஒய் ஆக்சிஸை கட் பண்ணோம் இல்லையா, அந்த கோஆர்டினேட் கேட்குறாங்க. அந்த பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட் கேட்குறாங்க. ஸோ ஒய்யை கட் பண்ணுதுன்னா இது மட்டும் தான் ஒய்யை கட் பண்ணுது. கரெக்டாக? ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுது. அப்போ இதோட கோஆர்டினேட் என்னது, 0,4 தானே. அப்போ நீங்கள் வந்து ஃபைனலாக என்ன எழுதணும், கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட்ஸ், கொஷினில் உள்ளதே அப்படியே எழுதிக்கோங்க. கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வேர் த லைன், வேர் திஸ் லைன் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. வேர் திஸ் லைன் கட் the y-axis is என்ன கோஆர்டினேட், 0,4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர். இதே மாதிரி தான் 2, 3, 4 எல்லாமே நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் செம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.